நேற்று முன்தினம் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை மிக மோசமாக அவமதித்து ஒரு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. அதற்கு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததற்காக நாடு முழுவதும் இன்று போராட்டம் வெடித்திருக்கிறது. அந்த போராட்டத்தை ஒட்டி தான் நாங்கள் நேற்றும் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அமித்ஷா அவர்கள் அவமதித்ததுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். நாங்கள் போராடுறதுனாலேயே நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சுட்டாங்க. அமித்ஷா இவ்வளோ பெரிய அவமதிப்பை செஞ்சதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கல. அதற்கப்புறம் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெரிய ஒரு லெட்டரை வெளியிட்டார். அவங்க உண்மையிலேயே ஒரு பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. அமித்ஷா அம்பேத்கரை அவமதித்தது தவறு அப்படிங்கிறத இந்தியா முழுக்க தெளிவா இன்னைக்கு சொல்றாங்க. பாஜகவுக்கு எதிரான அமித்ஷா அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. இதுதான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போய் அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு முன்னாடி நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக நாங்கள் ஒரே லைனாக ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் பேரணியாக அமைதியான முறையில் வந்தோம். பேரணியை பிரியங்கா காந்தி தான் முன்னாடி ஃபஸ்ட்டு போனாங்க. பெண்கள் தான் பேரணியை முன்னாடி நடத்துறதுன்னு முடிவு பண்ணி பிரியங்கா காந்தி அவர்கள் போக நாங்கள் எல்லா பெண் எம்பிக்களும் அவர்களுக்கு பின்னாடி போனோம். எங்களுக்கு அப்போ பெண் எம்பிக்களுக்கு அப்புறம் தான் தலைவர் ராகுல் காந்தி உட்பட ஆண் எம்பிக்கள் அனைவருமே அணிவகுத்து வந்தாங்க. நாங்கள் அமைதியான முறையில் எங்கள் எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு நாடாளுமன்றத்துக்கு உள்ள போக நுழைஞ்சப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள எங்களை விடாம பாரதிய ஜனதா கட்சி எம்பிகள் ரொம்ப மோசமான முறையில் எங்களை தட்டியெல்லாம் பிடிச்சிட்டு நாங்க தான் முன்வரிசையில் பிரியங்கா காந்தி அவர்களோடு நான் உட்பட முன்வரிசையில் பெண் எம்பிக்கள் தான் நின்றுட்டு இருந்தோம். எங்களை பயங்கரமா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வரவிடாம பிடிச்சு தள்ளுனாங்க. அதுக்கப்புறம் எங்களால பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியல. அங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இருந்தாரு. அந்த தள்ளுமுள்ள ஆக்சுவலி கீழே விழுந்தது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான். கீழே உட்கார்ந்துட்டாங்க அந்த இடத்துல நிக்க முடியாம. அதற்கப்புறம் அவருக்கு ஒரு சேர் கொண்டு போட்டு அவர் கீழே நழுவுனதுக்கு அப்புறம் நாங்க அங்க உட்கார வச்சோம். அதுக்கப்புறம் எங்களால நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய முடியாதனால நாங்க தரையில உட்கார்ந்து போராடினோம். எங்களுக்கு நேர் பக்கத்திலேயே பாஜக எம்பிக்கள் அணிவது தொடர்ச்சியா எங்களை படிமுழுக்க நின்னாங்க. நாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள போக விடாம நாங்க தொடர்ந்து ஜெய் பீம் கோஷம் எழுப்பிட்டு இருந்தோம். அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் நாங்க கோஷம் போட்டுட்டு இருந்தோம். அதற்கப்புறம் பெண் எம்பிக்கள் தான் முன்னாடி உட்கார்ந்திருந்ததுனால ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு. அவர் இருக்கிற இடத்துல ஒரு பிஜேபி எம்பி கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னைக்கு ஒரு பொய்யான நாடகத்தை பாஜக அரங்கேற்றி ஒரு பாஜக எம்பியை பிடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னு ஒரு செட்டப் பண்றாங்க. இது அவங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல்ல ஒரு நாடாளுமன்றத்திற்குள்ள இந்த மாதிரியான மலிவான நிகழ்வுகளை பாஜக அரங்கேற்றது ஒரு அதிர்ச்சியா இருக்குது எனக்குலாம். அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததிலிருந்து பிரச்சனையை திசை திருப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பாஜக அரங்கேற்றாங்க. அங்க ராகுல் காந்தி அவர்கள் எங்க நின்னுட்டு இருந்தாங்கிற வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோல நாங்கெல்லாம் தொடர்ச்சியா பெண் எம்பிக்கள் முன்வரிசையில் இருக்கிறதும் ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு தள்ளி நாங்க நிக்கிற லைன்ல அவர் பின்னாடி நிக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். எங்களுக்கு முன்னாடி தான் பாஜக எம்பிக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நாங்க பிரியங்கா காந்தி நாங்கெல்லாம் உட்கார்ந்திருந்த முதல் வரிசைக்கு எதிராக தான் பாஜக எம்பிக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் நின்ன இடத்துல எந்த இடத்துலையுமே பாஜக உட்கார்றதுக்கு பாஜக எம்பிக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பச்சையான ஒரு பொய்யை, ஒரு மலிவான ஒரு பொய்யை ஒரு ஆளும் கட்சி இந்த மாதிரி அரங்கேற்றி இருப்பது மிக மோசமானது, கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் அந்த இடத்திலேயே அவங்க பாஜக எம்பிஸ் இருக்கிற இடத்திலேயே அவர் நிக்காதப்ப, அவர் நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவர் நின்றுட்டு இருக்கிறப்ப அவர் மீது பாஜக எம்பி அவர் தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவர் பல அழுத்தங்களை இந்த பாஜக அரசாங்கத்துக்கிட்ட பார்த்துட்டாரு. இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல அவர் அவருடைய பதவியை பிடுங்கிட்டு விட்டாங்க, அவருடைய வீடை பிடுங்கிட்டு விட்டாங்க. தொடர்ச்சியா அவரையும் அவர் குடும்பத்தையும் நாடாளுமன்றத்தில் அவமதிக்கிறாங்க. பட் எல்லாவற்றையும் தாண்டி இந்த மக்கள் விரோத ஒரு சாதிய ரீதியான மனப்பான்மை கொண்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கிய இந்த நாட்டின் பெருமையான அம்பேத்கரை வெளிப்படையாவே அவமதிக்கிற ஒரு ஆணவமான அரசிற்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் தான் தொடர்ச்சியான யுத்தத்தை சமரசம் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார். அதற்காக ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ இந்த இந்தியா கூட்டணியோ நாங்க பயப்பட போறதில்லை. மக்கள் எங்கள் மக்கள் மன்றத்தில் நாங்க எப்பவுமே நியாயம் கேட்கிறோம், இப்பவும் கேட்கிறோம். மிக நிச்சயமாக இந்த ஒரு அராஜக அரசியலுக்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள். அதுக்கு அச்சம் இல்லாம நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் சரி நாடாளுமன்றத்திற்குள்ள வெளியும் சரி காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் போராடும்.